என் தாய் சரஸ்வதி. தாயோ சரஸ்வதி. சரஸ்வதிக்கு பிரம்மதேவனுக்கும் மகனாக நான் பிறந்தேன். நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேர் சுவாமி பிறந்தோம் சொல்லிக்கிறேன். நமக்குடி நல்ல இல்ல சாமி எதிரி இல்ல நீங்க வரும்போது எப்படி கரண்ட் போகணும் வரணுமா? ஏண்டா எனக்கு சென்ட்ரேட் ஓடுதா? சென்ட்ரேட்ல தான் கணேசன் கொடுத்துக்கிறேன் நண்பா. நாங்க சரியாக 3 பேர் பிறந்தோம். சரியாக 3 பேர். யாரா யாராரு சாமி? இப்படி 3 பேர் பிறந்து இந்த சத்தியலோகத்திலே நான் சீருடன் சிறப்பாக நலமாக வாழ்ந்து வருகிறேன். ஏங்க அங்க வாங்க. ஏண்டா சத்தியலோகத்துல வாழ்ந்து வரீங்க? உண்மைதான். உங்களுடைய நாடு சத்தியலோகம். ஆமா. அதுல இருக்கட்டும். தந்தை பிரம்மதேவ மன்னர். உங்க தந்தையார் பிரம்மதேவ மன்னன். என் பெயர் நாரத மகாமுனி. நாரத மகாமுனிவர். உங்க தந்தையார் வந்து ஒரு தேவர். ஆமா. ஒரு தேவருக்கு நீங்க மகனாக பிறந்து நெத்தியில ராமம் கையில கஞ்சனாங்கட்ட சரி முத்துராஜ் கோட்டையை போட்டுக்கிட்டு முத்துராஜ் அவரு அங்க இருக்கிற மூலகாரனா இல்லைங்க முத்துராஜ் மாலையை போட்டுக்கிட்டு இப்படி சடமுடி சன்னியாசி மாதிரி இருக்கிறியே என்ன காரணம் சாமி? கரெக்டா கேக்குறா. நான் அவத்துக்கு ஜோத்துங்களா? அதாவது ஒரு தேவனுக்கு மகனாக பிறந்து இப்படி சடைமுடி சன்னியாசி ரூபத்தில் இருக்கிறியே என்ன காரணங்கறா? ஆமா சார். நண்பா தினந்தோறும் என் தந்தையாப்பட்ட பிரபுதேவனுக்கு காலையில இருந்து பாது பூஜை செய்வது என் முதல் வேலை. சரி. அப்படி தினந்தோறும் பாது பூஜை செய்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் ஒரு தினத்திலே என் தந்தைக்கு பாது பூஜை செய்வதற்காக நந்தவனம் மலர் எடுக்க போனேன். சரி. அப்பதான் நான் உன்னை பாத்துட்டேன். எத்தனை பொண்டாட்டி கட்டணும் அந்த கை போடுற பழக்கம் மட்டும் போகுதா? எங்கடா இது ஊர்லாம்? அப்பொழுது அந்த நந்தவனத்திலே சரி என்னை போல இருக்க மாடுகளா விளையாடாங்க. சரி சரி. அப்ப எனக்கு அங்கே அதே இடத்துல வந்துருச்சுடா. என்ன பிரியா? ஆசை வந்து விட்டது. ஆசை என்னடா நம்மளை போல இருக்க மலரெல்லாம் நந்தவனத்தை விளையாடி கொண்டு இருக்கிறார். நாம தினந்தோறும் பாது பூஜை செய்வதற்கு மட்டும் நந்தவனம் மலர் எடுக்க வரமே. அன்றாட நமக்கு இதே வேலையாகுது. இன்று ஒரு நாள் நாம விளையாண்டு பார்க்கலாம் சொல்லி மாலை எடுத்து நான் விளையாண்டேன். நீங்க? ஆமா. சரி. காலையில் போனவன் மாலையை விட்டது. வீட்டுக்கு வந்தேன். என் தந்தையோட பிரபுதேவன் கேட்டார், எப்படி மகனே தினந்தோறும் பாது பூஜை செய்வ, இன்று மாலையாய் விட்டது, ஏன் இந்த பாது பூஜை செய்யவில்லை என்று கேட்டார். சரி. அப்போ தந்தை எடுத்து சொன்னேன், எப்படி அப்பா
அங்கதானே ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன சாமி? ஒரு ரொம்ப சின்ன போய் சொல்லிவிட்டேன். ஒரு ரவுண்டு சின்ன போய், ரொம்ப சின்ன போய் சொல்லிவிட்டேன். ரவுண்டு நகத்தளவு. ஆமா சொல்லிட்டீங்க. தந்தையே, இன்று நம்ம நந்தவனத்திலே ஆமா ஒரே மலர்கள் கூட மலரவில்லை என்று, ஒரே பூ கூட பூக்கல, பூக்கவில்லை என்று சிறியால போய் சொல்லிவிட்டேன். சரி. என் தந்தையை விட நாணத்தால் ஏசு பார்த்தார். என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கும். நம்ம நந்தவனத்திலே திறந்தோறு மலர்கள் மலரும். ஆமா. இன்று மலரவில்லை என்று நானும் சொல்கிறானே, அப்படியே நாணத்தால் பார்த்தார். சரி. நாணத்தால் பார்க்கும் போது நண்பா சுவாமி வெளியாரத்தை பார்த்து விட்டாரா நண்பா. நாணத்தால் பார்த்து என் தந்தையை விட்டவன் நானதா சிறிய வயதிலே பேர் பட்டு சொல்லிவிட்டாய். அதனால் இன்று முதல் ஒரு நாளைக்கு ஒரு கலைகள் நீ செய்ய விட்டால் உன்னுடைய முதுவோ மூழ்கி வைக்க வேணும், பயிர் பானை போல் போக வேணும், உன் தலையாப்பட்டது 1000 சுக்காக வெடிக்க சொல்லி எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டாரா நண்பா. பாவம் பாவம் பாவம். உங்க தந்தையார் வந்து உங்களுக்கு சாபம் கொடுத்துறாரு. என் தந்தையை விட சாபத்தை கொடுத்து விட்டார். அந்த சாபத்தை வாங்கி என் தாத்தா வெள்ளிங்கிரி ஆளக்கூடிய சிவபெருமான் எடுத்து சென்றேன். சரி தாத்தா, என் தந்தையை பட்டவன் இப்படி எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டார். சரி. இதுக்கு விமோசனமே இல்லையா கேட்டேன். அப்ப சொன்னா நாரதா ஒருபோது அஞ்சு கிழங்கு வேணாம். சரி. அதாவது நான் உத்தராஜ மலை தெரிகிறேன், அதை தோத்திரை செய்தால் சரி உனக்கு கலங்க கிடைக்கும் சொன்னாரு. என் தாத்தாவோட உத்தராஜ மலை வைத்துக் கொண்டு சரி இந்த சத்தியலோகத்திலே நான் சிறந்த ஒரு கலையத்தை செய்து கொண்டு நலமாக வாழ்ந்து வருகிறேன். வாழ்ந்து வரீங்க நண்பா. சரி. அப்படி இருந்த வேலையிலும் ஏண்டா ஓய் இன்னைக்கு கலகமே கிடைக்கவில்லையே. கலகு இருக்கு சாமி இந்த ஊர்ல. இங்க இருக்குதா? ஆமா. என்ன சொல்ற? கலகு தானே வேணும். ஆமா. அதான் சாமி இந்த சாமி கத்தி கையில பிடி. எதுக்குடா? சொல்றது மட்டும் கேளு சாமி. ஒரு கூடத்துக்குள்ள என்ன சொல்ற? யார் யார் தூங்குறாங்களோ எல்லாத்தையும் மட்டமா ஒரே போட போடு. தூங்குறீங்க போட கதை ஊதுவாங்களா? இல்ல எல்லாம் கரண்ட் போச்சு நல்லா படுத்து தூங்குறீங்களா? எல்லாம் எந்திரிச்சு உட்காருங்க பார்க்கலாம். எந்திரிங்க. எந்திரிக்கிறீங்களா? தண்ணி ஊத்துட்டா. நாரதன் கலகு இது இல்ல. நாரதன் கலகு நன்மையில முடியுமா? சரி. ஒரு தண்ணியை எடுத்து பாம்பு அடிச்சாலும் பாம்பு சாக கூடாது, அந்த தண்ணி உடைய கூடாது. நாரதன் கலகம் தண்ணியில முடியணும். அது மாதிரி இன்னைக்கு கலகம் எங்க இருக்குது? எது சாமி? நெகிழ்நகிரி அழுகக்கூடிய எரிகிட்டா சொன்ன இடத்துல அங்கதான் நீங்க கலகம் இருக்குது. அங்கதான் கலகம் இருக்குது. ஆமா. ஆனா போய் பொழைக்கிறமா சாவரமா தெரியல. ஏண்டா? இல்ல சாமி டைம் வச்சு விட்டு ஓடலாம். அதனால நெகிழ்நகிரி போகலாம். ஓடியா? நான் என்ன பாவம் பண்ணி என்ன அடிக்கிறீங்க? சத்தம் ஒன்று வந்ததே எங்க? தெரியல சாமி. ஏய் யாரு? நாராயணா நாராயணன் சத்தம் என்கிறல கேட்கும். ஐயா தருணமே தருணதாமி
உங்களை திருவடி பார்த்ததுக்கு இந்த நாரத மகாமுனி அறையை மூடி வந்தனும். உன்னுடைய பேர் என்ன? என் பெயர் நாரத மகாமுனி. நாரத மகாமுனி. ஆமா நாரத மகாமுனி பிள்ளை. ஆனா இந்த நிகழ்நகருக்கு எதற்காக வந்த? நான் நன்மை செய்ய வந்திருக்கிறேன். நெத்தியில என்ன ராமம்? ஐயா இருந்தாலும் இந்த நெகிழ்நகரை விட்டு இவனோட ஆகார கோபத்தோட ஏங்க இப்ப எங்க போறீங்க? எங்க போறேன்னா அவளை சேர்ந்து ஓடுங்க விடாதீங்க. ஏங்க இல்ல இல்ல கோபத்தோடு இந்த சுருள் முக்கோடி தேவர்கள் எங்களுக்கு தெரியாத என் தம்பியாகிய யமகண்ட சூரன் எங்க சென்றான்? எங்க அந்த சுருள் முக்கோடி தேவர்களை கொல்றதுக்கு. ஏண்டா ஏங்க வலிக்கலையா? ஏங்க அவதான் சொல்றீங்க. எல்லாத்தெல்லாம் இடுப்பு கட்டு வர நாலாடு கட்டுப்பா முடிச்சு இறக்கா அரசே ஒரு காலம் அழகரரி டேய் பேசாம தான் ரெடி இட்டு விட்டு போறேன். கட்டு கொக்கி பண்ணலாம் செட்டு பண்ணலாங்கிறோம். எல்லாத்தையும் தக்காளி அடிக்கிறாங்கப்பா. நீ கட்டுறா உடம்பு தலைவாரி போயிட்டு. சரி, இந்த நிகழ்நகருக்கு எதற்காக வந்த? இருந்தாலும் அதாவது நேற்று தினம் உங்க தம்பியாகப்பட்டவர் தேவரை திருமணிக்கு போனார்ல, அதாவது ஸ்ரீமந்த நாரே கண்ணன் கையில் சக்கரமாக படுத்து வந்து உங்க தம்பி தலையார்த்து கொண்டு விட்டாங்க. ஏன்னா நீ வந்து நீ எப்படி சாப்பிடுவ? ஒரு 2 அடிச்சு வந்து வாங்கி என் தம்பி யமகண்டா சூரன் எப்பேற்பட்ட பலசாலி.
கடச்சோன்னா வந்துடும். ஆனா என் தம்பி யார் கொண்டாங்க? அதாவது கண்ணனாக பெற்றவன் சேர்த்து கொண்டு விட்டான். டேய், கொண்டு விட்டாங்க. என் தம்பியை எதற்காக கொண்டான்? அது அவனுக்கு என்ன தெரியும்? ஏங்க நாரத மகா முனிவரே இங்க வாங்க. அறிவு இல்லைங்க அவளோ ஒரு ஆளு பீத்தல நீ போய் நிக்கிற. ஏங்க அவன் ஒரு ஆளா? அவளோ ஒரு ஆளே கிடையாது. ஒரே அப்படி அப்படி பள்ளி சென்று காத்துட்டு பள்ளி பட்டி போயிடும். தேவர்களே நாரத மகா முனிவர் தான் பெரிய ஆளு. என்னது பேசுற ஆளு புண்டா. அடிக்கான தெரியலடி. அடி மாட்டேனா அவளை போய் மிரட்டறா. ஏங்க என்னடா என்ன பீத்தல என்னத்துல அடிக்கிறது? ஏன்னா பீத்தல என்னதுல அடிக்கிறான்? அப்ப நான் சொல்ல அவன் சொல்ல சொன்னான். டேய், போலான்னு. ஏங்க தலைவன் அவத்தால போயிட்டு அடிச்சடியில அடிச்சடி அடிக்கிறது சரி. ஒரு போட்டு வலிக்கலையா? உண்மையாக உண்மையாக நேற்று தினம் ஒரு தம்பி அவட்ட ஒரு பாட்டு படுத்து விட்டார். என் தம்பியை மன்னித்து விட்டார்களா? உண்மைதான். மாயனுடைய சக்கரத்தினால் அறுபட்டு செத்து விட்டார்களா? ஆனால் என் தம்பியை மன்னித்து விட்டார்களே. அதாவது நான் என்ன செய்வேன்? தெரியடா சூரா, இப்பொழுது நீ தேவர் எடுத்து சென்றால் தேவர்கள் சூழ்ச்சிக்காரர்கள் அந்த மாறிக்குமாக தம்பி கூட மாதிரி ஒண்ணு இப்படி போன கூட போடுவாங்க. அதனால ஒரு குடிமல் போல ரூபத்தை கொண்டு வெள்ளிங்கிரி சென்று சிவபெருமானத்துல வரத்தை வாங்கிட்டு அப்புறம் தேவரத்தை குடிப்பாங்க. ஆனால் சாகாதவரம், சாகாதவரம், ஏகாதவரம், அழியாத செல்வம், அழிவில்லாத செல்வங்கள் அப்படி வீரத்தோட போனால் வீரத்தோட போனா தேவரத்தை கொடுக்கலாம். முக்கோடி தேவர்கள் யாரும் ஆமாப்பா. அப்பேற்பட்ட வரம் 2011 நேத்திரி படித்த பரமனை நோக்கி போகணும். ஆமா, இப்படியே போனா உனக்கு கொண்டு போடுவாங்க. வேடம் மாத்தி போகணுமா? ஆமா, ஒரு முனிவர் போல வேடத்தை கொண்டு சிவன் எடுத்துட்டு போனா வரத்து வாங்கிட்டு வரலாம். நிச்சயமா நிச்சயமா. ஆனா எனக்கு ஒரு கஷ்டமாக போது நாராயணனா வந்து காப்பையா நீ கூப்பிடும் போது பக்கத்துல வந்து நின்னு போறாங்க. இப்படி அடிச்சுட்டு வர மாட்டேன். பார்த்தா பாவம் மாத்திரம் அடிக்கிறது கை வெளியே அடிச்சு அப்படி அப்புறம் அடிச்சா 2 கிலோ கறி 2 கிலோ எலும்பு தரும். சரி கூப்பிடும் போது வருவேன். இருந்தாலும் போய் வா. இப்பொழுது வெள்ளிங்கிரி சென்று போய் வருகிறேன். சென்று வா. நாராயணா நாராயணா. ஏய்! ஏய்! என் தேவியாக விலாசன அரவணையில் இருக்கிறார். உன்னுடைய கணவன் அழைத்தார் என்று சொல்றேன். அம்மா உன் கணவர் உங்களை அழைக்கிறார். சுவாமி, தேவி, அரண்மனையில் இருக்கின்ற போது திடீர் என்று ஏதோ ஒரு சத்தமாகிறது என்று நேற்று தினத்திலே என் தம்பியாகிய யமகண்டாசூரன் இந்த சுரன் முக்கோடி தேவர்களை மணிக்க போனான். சரி, ஆனால் மாயனுடைய சக்கரத்தினால் என் தம்பி மணிந்து விட்டார். தேவி, என் தம்பியை கொண்டு விட்டார்களே இந்த சுரன் தேவர்கள். மாயக்கண்ணன் ஓஹோ, யாரு உன்னுடைய தம்பியாகப்பட்டவன்? யாரு? யமகண்டாசூரனே. தன்னை மடித்து விட்டார்கள். இந்த தேவர் சூழ்ச்சியால் மடித்து விட்டார்கள். உண்மைதான். அதனால எங்க இப்படி அவசரம்? அதனாலே நம்ம அரமனை தேடி நாரதன் வந்தான். சரி, ஆனால் தேவர்களை நம்பாதே, உன் தம்பியே மடித்து விட்டார்கள், உன்னை எப்படியாவது மடித்திருவார்கள். வெள்ளிகிரி சென்று சாகாதவரம், வேகாதவரம், அழியாத செல்வம், இப்படி வரம் பெற்றால் சுருள் முக்கோடி தேவர்களை ஜெயிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார் யாரு? நாரதனா? நாரதன். எங்க நாரதன் பேச்சு கேட்கலாமா? தேவி, நன்மையில நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியா? இருந்தாலும் சுவாமி, நேற்று தினத்திலே உன் தம்பியாகப்பட்டவனை யமகண்டாசூரன் இந்த தேவர்கள் சூழ்ச்சியால் மடித்து விட்டார்கள். ஆனால் அந்த தேவர்களை நான் சிறப்பிடிப்பேன். அதனால் நான் சாகாத வரம், வேகாத உடல், அழியாத செல்வத்தை நான் வரத்தை நான் பெறுவதற்காக நான் சென்று வருகிறேன் என்று வருகிறாய். வேணாங்க தேவி, நீ போய் ஏதாவது செத்து போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? என் தம்பி மாண்டவனை எப்படியாவது மடைக்கால விட மாட்டேன். அதனாலே அரண்மனையில பத்திரமாக இரு மகனை வைத்து மன்னா, வெள்ளிங்கிரி சென்று வருகிறேன். நீ போய்தான் ஆகணுமா? எட்டியோட தெளிவி வா மன்னா என்று ஒரு வார்த்தை சொல்லு. போக வேணாம்னு சொன்னா அடிப்பாங்க. எப்படி ஐயா சொல்றது? அதனால சுவாமி, தேவி, சாகாத வரம், வேகாத உடல், அழியாத செல்வம், எப்படியாக அந்த ஆடவனாக இருந்தாலும் சரியே, ஆனால் என்னை கொல்லவோ வெல்லவோ கூடாது என்று நான் வரத்தை தான் வாங்கறதுக்கு போறேங்கிறேன். வரமாகி வருகிறேன். சண்டைக்கு போறதா இருந்தா கூட போக வேண்டாங்களா? நீ வரம் தானே வாங்க போற சுவாமி. தேவி, அதனால எனக்கு இன்னொரு வரம் வாங்கிட்டு வாங்க. எப்படி? எப்படின்னா,
நமக்கு இருப்பது ஒரே ஒரு மகன். சரி. ஆசைக்கு அன்புக்கு பாசத்துக்கு ஒரே ஒரு மகன். நம்ம மகனுக்கு முதல் வரம் வாங்கி பிறகு உனக்கு 2வது வரம் வாங்கிட்டு வாங்க. அப்படியே வாங்கி வருகிறேன் தேவி. சீக்கிரம் வாருங்கள். சென்று வாரமலை வெள்ளிகிரி சென்று வருகிறேன். நாரதனுடைய வார்த்தை கேட்டு எரிகண்டாசூரன் மனைவியிடம் விடை பெற்று விட்டு வெள்ளிகிரி போகும் வேளையில் அதே சமயத்தில் இந்த வெள்ளிகிரி பொறுப்பீட்டு ஆளக்கூடிய 2011 நேத்திரம் படித்து சிவபெருமாள் சபை தருமார் அவரா மட்டும்
எப்படி எப்படி சாணி குழாயா ஏப்பா நீ பேட்டு கழுவா இருந்தா அப்படிதான் இருக்கும். இல்லைங்க சாமிகள் ஐயா எக்கச்சக்கம் இருமார்பு உன்னிடத்தில் எக்கச்சக்கமாகவே இருக்கிறது. ஏன் சுவாமி நான் என்ன ஜாம் பண்ணேன்? ஒரு விஷயத்தை சொன்னால் அர்த்தத்தை நீ அனர்த்தமாக்குகிறாய். இல்ல சாமி நான் அப்படி இல்ல சாமி, அப்படி இல்ல ஆளு நானு. கெடுவோனே கெடாதே என்றால் இன்னும் கெடுகிறேன் என்ன பஞ்சம் என்று கேட்கிறாய் நீ. ஆமா இது நல்லதுக்கு இல்லப்பா. ஏன் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணி விடுவீங்க? ஒவ்வொரு தெய்வத்துடைய கரத்திலும் ஒவ்வொரு ஆயுதங்கள் இருக்குது. எதற்காக? 1000 ஒரு கரம் இப்படி வரம் கொடுக்கும், இன்னொரு கரத்தில் ஆயுதம் இருக்கும். ஆயுதம் அது எதற்காக தெரியுமா? எதற்காக சாமி? நீ நல்லது நினைத்து நம்பி போனா உனக்கு வரம் கொடுக்க இரு கரம். சரி அதே இரு கரத்தில் ஆயுதங்கள் இருக்கும். ஆமா நீ ஏதாவது எக்கச்சக்க ஏடாகுடம் செய்தால் அதே சூழாயுதத்தால் நீ சங்கரிக்கப்படுவாய். இது நமக்கு வேண்டாம், இது வேண்டாம். போகட்டும். ஆள போங்க ஐயா. யாரு போகட்டு? நீ எல்லாம் கூத்து பாக்குறவங்க கூட போயிட்டு சம்பளம் கொடுப்பாங்க. சம்பளம் அப்படியே புளியும் பிஞ்சு தின்னுட்டு நடந்துகிட்டே தான் போகணும். புளியும் பிஞ்சு பிச்சு அதுமே இல்லப்ப ரோட்டு வரதுல அது மேல போகட்டும். எல்லாம் இங்க படுத்திட்டு இருக்கிறாங்க சாமி. எல்லாம் இங்க படுத்தீங்க. பேசாம போய் பெண்ணாகரம் ஜிஹெச்ல படுத்திருந்தா கூட நேரத்துக்கு நேரம் நல்லா குளுக்கோஸ் பால் பண்ணு முட்டை எல்லாம் தந்துருப்பாங்க, தின்றுக்கலாம். இங்க படுத்துக்கிறாங்க. அப்படி 50,000 ரூபாய் செலவு பண்ணி நமக்கு கூத்து சம்பளத்தை கொடுத்து கூத்து விட்டு கூத்த பாக்கலான்னு படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பாவம். நாம கூத்தாடிட்டு இருக்கிறோம். அவங்க எப்படி திரும்ப படுத்திட்டு இருக்கிறாங்க? எப்படி? நீ கூத்தாடுங்க, நாங்க சூத்து கட்டிட்டு தூங்குறோம். ஏய் அதான் எந்திரிச்சு உட்காருங்க. ஆயோ இரு கொண்டாரு. டேய் 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 வா டேய் வா. அதாவது தானே எந்திரிக்கிறாங்க. ஒரு சத்தம் போடாத அம்மா. இந்த பாரு, நம்ம ஆடுறது வந்து நமக்கு தெரிவிக்காத பணி. அவங்க உட்காந்து பாக்குறாங்கல்ல, 10 லட்ச ரூபா கொடுத்து இந்த பணியை நாளைக்கு நைட்டு கூத்து இல்லாத டைம்ல உன்னை விடிய வரைக்கும் உட்கார சொன்னா உட்காருவியா நீ? என்னதுக்கு நான் உட்காடுறேன்? உட்காந்து பாத்தினா தான் தெரியும். வேலைச்சு போய் செத்து போய் 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வீடு கட்டிக்கிறேன், வீட்டுல படுத்துங்க. அப்ப அவங்க வீடு இல்லாத வந்து படுத்துட்டு இருக்கிறாங்க இல்லைங்க. நாட்டுக்கு நாடு நாடு அவன் எந்த 20 லட்சம் போட்டு வீடு கட்டி வச்சுக்கிறான். போய் பாரு, ஒரு பேத்தசாலை தாங்குது. போய் பெருமைக்கு அப்படி சொல்லிட்டு தெரியறான் ஊருக்கு போறான். ஏண்டா வாடா சுருட்டு குட்டி வர 10 நிமிஷம் சுருட்டு குட்டி இங்கே தாங்க சுருட்டு குட்டி. நாட்டுக்கு நாடு நாடு. ஆமா, அருமை பெருமை சிறந்த அழகு திரு பொன்னாடு. ஆமா, இந்நகரத்தின் பேர் என்ன? சாமி தானே? ஆமா, சாமிக்கு தெரியும் சொல்லு. ஏய் இங்க வா. அதாவது எத்தனையோ வெத்தலை இருந்தாலும் எத்தனையோ வெத்தலை இருக்குது. அதுக்கு முத வெத்தலைன்னு ஒண்ணு இருக்குமா? ஆமா, அந்த முத வெத்தலை நம்ம செட்ல யாரு? மத்தலக்காரு கொள்ளக்காரு நீத்தா. அவங்க சரியான சந்தோஷம். நீத்தா டக்குன்னு சொல்லு. விளையாடுறதுக்கு நேரம் இல்ல. ஏப்பா என்ன வாதம் பண்ணிக்கிட்டு? நேச்சேரியா பெண்ணாகரமா? காலையில நக்கன் அப்படி பெண்ணாகரத்துக்கு தான் போனோம். நீதானே நம்ம வாதம் பண்ணிக்கிட்டு சொல்றா டக்குனே. இன்னும் சீலநேகினரை சேர்ந்து வெங்கடாச்சலம் ஐயா மரியாதைக்குரிய. ஆமா, அதாவது வாழ்ந்த காலம் போதும் என்று வைகுந்தம் போய் சேர்ந்தார். சரி, உழைத்த காலம் போதும் என்று புண்ணியலோகம் போய் சேர்ந்தார். மதிப்பு மரியாதைக்குரிய என்ன வெங்கடாச்சல ஐயா அவர்கள் ஆண்டு மணிந்த காரணத்திற்காக சரி நமக்காக அருமையான சம்பளத்தை கொடுத்து சரி இந்த நாடகத்தை அரங்கேற்ற செய்திருக்கிறார். கூத்துக்கு மட்டும் சம்பளம் எவ்வளவு13,000? 30,13,000. 30,13,000. 30,13,000 43,000 தான். ஆமா, 43,000 தான். ரெண்டு சேர்த்துக்க நீ. இருக்கட்டும். என்ன நாடகத்தை அரங்கேற்ற செய்த அருமை நல்ல உள்ளங்களும் நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களும் நம் கலைக்குழுவின் சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துள்ளோம். எல்லோருக்கும் நன்றி வணக்கம். இந்த சீட்டை முன்னிலையில் சரி நான் வைத்திருக்கூடிய நாடகம் எரிகண்டாசூர சத்காரம் என்னும் எரிகண்டாசூரன் சண்டை பஞ்சரகேது பலி. ஆமா, இந்நாடகத்தில் நீங்க யாரு? யாரு பேர் என்ன?
தெரியாமக்குதா என்னப்பா இந்த சீரநாயக்கனூர் ஏரியில வந்து மொன்னபாம்பு பூந்திச்சா. மொன்ன பாம்பு பூந்திச்சா ஏரியில. சரி அந்த பாம்பு பிடிக்கிற பாம்பாண்டி போய் வந்துக்கிற. பாம்பு பிடிக்கிற பாம்பு படாமா? அந்த பாம்பெல்லாம் தூக்கி மேல போட்டுட்டு வரதா? இது என்ன புலித்தோல்? ஏய் என்ன பார்த்தா உனக்கு பாம்பு பிடிக்கிற மாதிரி தெரியுது? நான் அதுவல்ல, அவரல்ல. நானு வேற. நான் யார் தெரியுமா? யாரு? இந்த உலகத்தில் அனைத்து ஜீவஜந்துகளுக்கும் சரி படியளக்கும் கருத்தான விளையக்கூடிய நான் தான் ஆதி சிவசங்கரன் பரமேஸ்வரன். பரமேஸ்வரனா? உண்மை. சரி சுவாமி. நன்றா. ஓய் அப்படி என் பெயர் ஆதி சிவசங்கரன் சொல்லக்கூடிய பரமேஸ்வரன் இருந்தாலும் இந்த பரமேஸ்வரன் எனக்கு சிறப்பு பெயர் நிறைய உண்டு. நிறைய பேர் உண்டா? ஆமா. எப்படி? என்னை கூத்தாடி என்று அழைப்பார்கள். கூத்தாடி உண்மைதான். ஆமா. அது மட்டுமல்ல, என்னை தில்ல நடராஜ பெருமான் என்று அழைப்பார்கள். சரி. இந்த பெயர் எனக்கு எப்படி கிடைத்தது? எப்படி சுவாமி? அது மட்டுமா, திருநீலகண்டன் என்று என்னை அழைப்பார்கள். திருநீலகண்டன் இப்ப போதம் ஏறி இருக்கும். என்ன அது போதம் ஏறி போய் நான் திருநீல போய் படுத்து தூங்குறதா? திருநீலகண்டன் நீங்களா? நான் நினைச்சேன் திருநீல தூங்கினா கோமாரி கட்டிடுவாங்க. கரெக்டா சொல்றான்பா. ஏய் நீ பின்னாடி தூங்கல எனக்கு தெரியும் சாமி. என்னானு? திருநீலகண்ட போதம் மீறி போச்சு. அடச்சை பரதேசி நாய. இந்த அக்க போரே வேண்டாம் தானே. அப்புறம் 2.5 மாதம் குடிக்காது. அப்பயே அந்த ஞாபகப்படுத்துங்க. ஏய் ஆமா அதுவே போச்சு. ஏய் ஓய் அது எனக்கு பிடிக்காத வார்த்தை. பிடிக்காத வார்த்தை. இருந்த பாதிலம் எனக்கு கூத்தாடி என்ற பெயர் எப்படி வந்தது? எப்படி? திருநீலகண்டன் என்ற பெயர் எப்படி வந்தது? இது உங்களுக்கு தெரிஞ்சாகணும். சொல்லி ஆகணும் தானே? ஆமா. நான் திருநீல திருட்ட கூத்தாடி. கரண்ட்ல கை வைக்காத. போற வழியில ஆறு இருக்கும். அப்புறம் உளுந்து போய் அக்க போறே இல்லை. ஏன் 3 நாள் கழிச்சு தான் வேலை மறந்துட்டு வரணும். அது வரைக்கும் எங்க அக்க போறீங்க இல்ல. நீங்க நேரத்துல நீ கரண்ட்ல கை கொடுத்து ஊத்து நின்று நாங்க பெட்ரோல் காசுல தள்ளிட்டு வந்து திரும்பி எத்தனை அக்க போகுது. இவங்க நேரத்துல எங்க போய் தூங்குவாங்கன்னு சொல்றேன். அப்படின்னா நான் எப்பேற்பட்ட கொலகாரம் கூட இருக்கிறேன்னு பாத்துக்கோங்க. ஏப்பா ஏய் நீ சாவத்தை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. நீ செத்தா உன் பொச்சு மண்ணு நீ தள்ளிட்டு போற. நாங்க சம்பளம் நடந்தா வீட்டுக்கு போட்டோம். அப்ப சம்பளத்துக்கு வரணும். என்னெல்லாம் நினைச்சு பாரு. எடப்பாடி தாண்டி அங்கிருந்து வந்துக்கிறேன். ஆமா ஆமா. எதுக்கு வந்த? சம்பளத்துக்கு சார். நான் கூட போன் பண்ணுவேன், நீ வரலாமா? அது வேணா நான் கூப்பிடுவேன். நீ எதுக்கு வந்தங்கிற போயட்டும். ஏய் தில்லையில் காளியோடு நான் திருநெடியில செய்த ஈசன் சொன்னேன். ஆமா எப்படி? நான் ஏன் காளியோடு போட்டி போட்டு நடினம் புரிய வேண்டும்? இதனால காளி தேவிக்கு ஆணவம். ஆணவம். ஆமா சரி. நான் என்கிற கர்ப்பம். சரிங்க. எப்படி? எப்படி? தில்லையில் அதாவது நடின முடிவதில்ல நம்மளை விட இந்த உலகத்துல பெரியவங்க யாருமே கிடையாது. நம்மளை விட பரதநாட்டியத்துல நம்மளை விட சிறந்தவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. யாருமே கிடையாது அப்படிங்கிற ஒரு அகம்.
அகம் ஒரு கர்வம். கர்வம் அந்த கர்வத்தை அடக்கணும். அடக்கணும். ஆணுக்கு பெண் அடிமையாக இருக்க வேண்டும். சரி. அப்படி என்று ஆ. நான் என்ன செய்தேன்? என்ன? காளி தேவிய ஆ. பரதநாட்டியத்துல சரி. நான் தோற்கடிக்கிறேன் ஆ. அப்படின்னு சபதம் விட்டேன். எப்படி தோற்கடிக்க முடியும்? பரதநாட்டியத்துல ஆ. நான் அவளோடு நாட்டியம் முடிஞ்சு சரி. அவளை நான் தோற்கடிக்கிறேன் ஆ. அப்படின்னு சபதம் வச்சேன். சரி. அப்போ ஆ. எங்களுக்கு பின்னணி யார் யாரு? தில்லை அம்பலத்தை ஆ. ஒரு மேடையாக அமைத்தோம். அமைச்சீங்க. அந்த தில்லை அம்பலத்துல ஆ. மாயவராவரை இப்படி எம்பெருமான் ஆ. எங்களுக்கு மிருதங்கம். மத்தாளம். ஆமா. சரி. பிரம்மன் கைதாளம், கைதாளம், நந்தி பெட்டி, ஆ. நாரதர் வீணை, வீணை, சகல தேவரை எங்களுக்கு பின்னிசை. என்ன சொல்றீங்க? ஆமா. சரிங்க. அப்போ ஆ. நாட்டியம் ஆடும்போது ஆ. நான் ஒரு தப்பு நினைத்தேன். என்ன சாமி? அதாவது ஆ. எப்படியாவது அந்த காளிதேவிய ஆ. நாம தோற்கடிச்சிடணும். சரி. அப்படி என்று ஆ. என் சிவன் சொத்த ஒரு 2 சேர்த்து எடுத்துட்டேன். சிவன் சொத்து 2 இழுப்பா? ஆமா. அப்படின்னா அந்தமா கஞ்சா கஞ்சால ஃபுல் ரைட் ஒன்று தூக்கிட்டு உள்ள ரிமாண்ட் பண்ணணுமா? யார் என்னையா? ஆ. ஏய் ஓய். அப்ப இப்ப இல்ல, அந்த மாதிரி எனக்கு கிடையாது. சரி. அப்போ ஆ. என்ன ஆச்சு? என்ன? பரதநாட்டியத்தை ஆட தொடங்கினோம். ஆ. நான் ஆட 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 ஆ. என்னுடைய ஆ. கை கால்லாம் ஓஞ்சி ஆ. தரையில விழுவ ரேஞ்சுக்கு வந்துட்டேன். அது ஆடுதானையா? இல்லடா, ஆ. ஆ. என்னுடைய நாட்டியத்தை ஆட ஆட ஆ. கஞ்சா போதையில் ஆடும்போது ஆ. என்னுடைய கை கால்லாம் ஓஞ்சி ஆ. நான் கீழே விழுவ ரேஞ்சுக்கு வந்துட்டேன். சரி. அப்ப பார்த்தார் ஓ என்ன அப்படி சத்தம்? அப்ப பார்த்தார் மாயவன். ம். மைத்துனாவிலே இப்ப ஈஸ்வரன் தோல்வி அடைந்து விட்டால் ஆமா. ஆண் மக்கள் அத்தனை பேர் தோத்த மாதிரி அர்த்தம். சரி. பரமேஸ்வரன் காலி இடத்துல தோத்து போயிட்டா ஆ. சகல ஆண் மக்கள் தோத்த மாதிரி அர்த்தமா இருவேன். ஆமா. இவர் தோக்க சொல்லி விடக்கூடாது. விடக்கூடாது. அப்படி என்று ஆ. என் காதலில் இருந்த குண்டலத்தை ஆ. என் காதல இருந்த குண்டலத்தை ஆ. கீழே விழுக வச்சுட்டாரு. அட குண்டலத்தை கீழே விழுக வச்சுட்டாரு. ஆமா. சரி. மைத்துனி என்ன செய்யறாங்க பாப்போம். ஆ. அப்படின்னு ஆ. நான் ஆட்டத்தை நிறுத்தி ஆ. குமிஞ்சு அதை எடுத்தா ஆ. நான் தோத்ததா அர்த்தம். சரி. அப்ப நான் பார்த்தேன் ஆ. இந்த ஆடிக்கிட்டே இந்த குண்டலத்தை எடுத்து காதல மாட்டணுவேன். ஆமா. அப்படி என்று ஆ. என்னுடைய வலது காலால் ஆ. அந்த குண்டலத்தை எடுத்து ஆ. என் இடது காதல மாட்டினேன். நீங்க மாட்டிருப்பீங்க. காலை தலைக்கு மேல தூக்கி ஆ. என் இடது காதல மாட்டினேன். நாம ஆம்பளை தூக்கி மாட்டலாம். அப்ப பார்த்தா அந்த காளிதேவி ஆ. ஏய் இந்த பரமேஸ்வரன் மட்டும்தான் ஆ. காலை தலைக்கு மேல தூக்கி நடனம் ஆடுவாரா? ஆ. நான் ஆட முடியாதா? ஆ. அப்படின்னு அந்த காளிதேவி காலை தூக்க ஆரம்பிச்சா. அட. பார்த்தாரு மாயவர். ஆ. ஏண்டா ஆ. அத்தனை பேர் தேவர் கூடியிருக்கும் சபையில ஆமா. அத்தனை பேர் ஆண் மக்கள் முன்னால ஆ. ஒரு பொம்பளை தலைக்கு மேல காலை தூக்கினா என்ன ஆகும்? அவ்வளவுதான். பொழப்பு. அவ்வளவுதான் பொழப்பே நாரி போயிடும். அப்ப பார்த்தார் பரந்தாமன். ஆ. இது தப்பு தப்பு தப்புன்னு மத்தாளத்தில் ஜாரகாமித்தான். நீ தப்பு தப்புன்னு சொல்ற. மத்த எல்லாரும் லப்பு லப்புன்னு பாடுற. அதுதான்டா, தப்பு தப்புன்னு அடித்த உடனே ஆ. ஆண் மக்கள் இத்தனை பேருக்கு முன்னால பொம்பளை காலை தூக்க கூடாதுமா? ஆமா. இது தப்பு தப்புன்னு அடிச்ச உடனே ம். அவ காலை கம்முன்னு கீழே வச்சுட்டா போதும். கால கம்முன்னு வச்சு. ஆட்டத்தை நிறுத்திட்டா. ஆ. அந்த இடத்தில் ஆ. எனக்கு தில்லை நடராஜ பெருமான் அட தில்லை நடராஜ பெருமாள். அப்படி என்று பேர் வந்தது. சரி. அது மட்டுமா ஆ. எனக்கு கூத்தாடி என்ற பெயரும் ஆ. அந்த இடத்தில் வந்தது. சரி. எனக்கு திருநீலகண்டன் என்ற பெயர் ஆ. எனக்கு எப்படி கிடைத்தது? எப்படி? அந்த தேவாதி தேவகுடி Thank you.
திரை மூக்கு பிடியில் சொல்லக்கூடிய ஆ, நோய் எனக்கு வேண்டும் சரி. அப்படி என்று தூர்வாசர் கொடுத்த சாபம். பூர்வசர் கொடுத்த சாபம். ஆமா. சரி. நரை என்றால் ஆ, தலை நரைப்பது. எப்படி நரை என்றால் என்னைக்குமே கேட்டியா? அதுக்கு விளக்கம் கேட்டியா? நரை என்றால் என்ன? நரை என்றால் ஆ, தலைமுடி நரைப்பது. அட முடி வந்து எப்பயுமே நிறைய கூடாதா? சரி. பிறை என்றால் ஆ, கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா அட, மங்கலாகும். கண் பார்வை வந்து மங்களாக கூடாது. ஆமா. சரி. பிணி என்றால் ஆ, உடலுக்கு காய்ச்சல் ஆ, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வருது. வரக்கூடாது. ஆமா. சரி. சாக்கார் என்றால் ஆ, ஆயுசே முடிஞ்சு போச்சு, சாக வேண்டியதுதான். சாக வேண்டியதுதான். இப்படி நரை திரை மூக்கு பிடி என்று சொல்லக்கூடிய ஆ, நோய் அணுக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டார். சரி. இதற்கு என்ன செய்வது என்று கேட்க ஆ, அப்போ இந்த ஆதிசிவனும் ஆ, மயவராவளை பெருமாள் சேர்ந்து ஆ, பார்க்கடல் ஒரு பானமா வைத்து சரி. மந்திரிமலை மத்தாக செய்து ஆ, சந்திரனை தூணாக நிறுத்தி நிறுத்தி. ஆதிசாசனம் அணக்கேரா போட்டு ம். வாசகர் சொல்லக்கூடிய பாம்பை தாமரையாக வைத்து ஆ, தேவர்களும் ஆ, இதுக்கு தேவர் மட்டுமே அமர்ந்தா ஆ, அமர்ந்தத்தை அவ்வளவு சீக்கிரம் கிடைய முடியாது. முடியாது, முடியாது. அசுராஜிகள் துணை கொண்டு ஆ, அமர்ந்தத்தை கிடைவோம். சரி. அப்படி என்று ஆ, அசுராஜிகள் துணை கொண்டு ஆ, தேவ மரத்தை கிடைச்சாங்க. சரி. தேவர்கள் வாழ்புறத்திலும் ஆ, அசுராஜிகள் தலைபுறத்திலும் என்று தேவ மரத்தை கிடைக்கும். சரி. அப்போ ஆ, ஆதிசாசன் இப்படி பாம்பாகப்பட்டது சரி. பொங்கி ஒரு அமிர்தத்துல ஆ, நஞ்ச தாங்க முடியாத, ஆ, அதாவது எல்லாரும் சேர்ந்து கவுரு போக இருக்கிறோம். ஆமா. ஆதிசேசனை ஆ, அவர் வலி தாங்க முடியாத ஆ, பொங்கி வரக்கூடிய அமிர்தத்துல விஷத்தை கக்கிட்டாரு. இந்த வெஸ்ட கக்கிட்டாரு. ஆமா. சரி. அந்த விஷத்தை எடுத்து சகல தேவர் சாப்பிட்டா ஆ, எல்லாம் இறந்துருவாங்க. ஆமா. இந்த இறப்பை தடுக்க வேண்டும் ஆமா. அப்படின்றதுக்காக ஆ, பொங்கி வந்த ஆழகால விஷத்தை ஆ, நான் பாலமிர்தம் போல் அள்ளி சாப்பிட்டேன். யாரு நீங்க? ஆமா. சரி. அந்த இடத்தில் ஆ, எனக்கு நஞ்சுண்டேஸ்வரன் அட, நஞ்சுண்டேஸ்வரர். சரி. அது மட்டுமல்ல, ஆ, நான் சாப்பிட்ட உடனே ஆ, பார்த்தால் என்னுடைய மனைவியாவளை பார்வதி, பார்வதி. என்னுடைய மைத்துரனும் ஆ, மைத்துரனாவக்கூடிய மகாவிஷ்ணுவும் ஆ, மைத்துரனாப்பட்டவர் ஆழகால விஷத்தையே சாப்பிட்டாரு. சரி. இவர் செத்துருவாரு, ஆமா. இந்த விஷம் உள்ள போனா மைத்துரன் இறந்துருவார் இறந்துருவாரு. அப்படின்னு எட்டி கண்டத்தை பிடித்தான். ஆ, அப்ப எனக்கு ஆ, இந்த இடத்தில் கண்டம் உருவானது. அட, கண்டம். இந்த விஷம் ஆ, உள்ளியும் போகாத ஆ, மேலையும் இல்லாத அதாவது இதே இடத்துல நின்று போச்சு. இதே இடத்துல நின்னு போச்சு. அதுதான் கண்டம். கண்டம். ஆமா. சரி. அந்த இடத்தில் திருநீல கண்டன் என்று எனக்கு பேர் வந்தது. சரி. அந்த விஷத்தை ஆ, உடனே அவர் மேல மூஞ்சி மேல வாங்கி எடுத்துட்டேன். சரி. அந்த அவருடைய கிரகமே ஆ, பச்சை நிறமா மாறியது. சரிங்க. அந்த இடத்தில் அவருக்கு ஆ, பச்சை திருநேரி மாயன் அப்படி என்று ஒரு என்று பெயர். ஒரு பெயர் வந்தது. சரி. கண்டா, ம். என்னுடைய அவதாரங்களை எடுத்து சொன்னால் ஆ, சொல்ல சொல்ல சொல்லிக்கிட்டே போகலாம். ஆமா. நடக்கக்கூடிய காரியம் இன்னும் எவ்வளவோ இருக்குது. நிறைய காரியம் பண்ணணும் நாளைக்கு. யாருக்கு நீங்க பாத்தியா? இல்லைங்க, கூத்துலன்னா நிறைய காலம் இருக்குது இல்ல? நடக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. ஆமா. இருந்த போதிலும் ஆ, நான் யாரை திருமணம் செய்தேன்? அட, யாரு சுவாமி? என்னுடைய மனைவி மனைவி யாரு? ஆதிசக்தி பார்வதி. ஆதிசக்தி பார்வதி. சரி. எனக்கு 2 பிள்ளைகள். யாரு? யானை முகத்தோடு ஒருவன், ஆ, அழகிய முகத்தோடு ஒருவன். இந்த அரசு மரத்தடியில வவுத்து போயிட்டுக்கிறான். அவர்தான் விநாயகன். யானை முகத்தோடு இருப்பவன் விநாயகன், அழகுடன் இருப்பவன் முருகன். இந்த பழனிம மலையில என்ன அது என்ன தாரோட போட செய்யுது? இல்லைங்க, பழனி மலையில பழனி மலை மீது இருக்கும். அத்தவன் போய் மொட்டை கோமுட்டோட இருக்கிறான். ஏன் போய் ஒரு 2 காயத்தான் இருந்துருவா. அங்க போனா சரி, மொட்டை கோமுட்டோட அவன் பையன் இருக்கிறான். அங்க போனா இல்லைங்க, உன் பையன் ஒரு சின்ன தப்பு பண்ணி போடுறான். என்னடா? பழனின்னு போனா எங்களை மொட்டை அடிச்சு விட்டு நக்க வச்சிடறான். டேய் என்னடா பஞ்சாவரத்துங்க. அப்படி சொல்ற? மொட்டையா சொன்னா எப்பறா நக்க வச்சறானே? ஏய் சரியாண்டி சொல்லு கொஞ்சம் இருக்கட்டும். நண்பா, நேற்று நேரத்தில் ஆதிசக்தி அவளை ஆதிசக்திக்கும் என் மனைவி அவளை ஆதிசக்திக்கும் எனக்கும் இருவருக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு, சரி, என் மனைவி ஆதிசக்திய 1 வருட காலம் சரி மலையாள தேசத்துல சக்க தேவதையாக போ அப்படி என்று சாபம் கொடுத்துட்டீங்க. பிரிந்து 1 வருட காலத்துக்கு சக்க தேவதையா போ என்று இப்பதான் சோழ போச்சுல சக்க தேவதையா போ என்று சாபத்தை கொடுத்து அனுப்பிட்டேன். சரி. அப்ப அவ போகும்போது அவள் எனக்கு ஒரு சாபத்தை கொடுத்திருக்கிறான். எப்படி தெரியுமா? நான் இல்லாத இந்த 1 வருட காலத்துக்கும் யாராவது பக்தர்களோ சித்தர்களோ உன்னை தேடி வந்து வரம் கேட்டா நீ கொடுக்கும் வரம் பலிக்காத போகட்டும் அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்டா. அதனால சரி, அவன் சாபம் கொடுத்தா மட்டும் என்ன செய்ய முடியும்? நாமளும் சாபம் கொடுத்திருக்கிறோம், அவரும் சாபம் கொடுத்திருக்கிறான். இந்த 1 வருட காலத்துக்கு நாம வரம் கொடுக்காம இருக்கிறது பெண்ணா? அதனால சிவன் சொத்து கஞ்சா பீடி கொஞ்சம் போட்டுக்கிட்டு கயல மலையில நல்லா அயர்ந்து நித்திரை செய்வோம். சரி, நித்திரையில யாராவது பக்தர்களோ சித்தர்களோ என்ன தெரிய வந்தா உன்னை அறுக்கு செய்யறேன்.
என்ன நான் கொடுவால் எடுத்து நீங்க உங்ககிட்ட அறிக்கை செய்கிறேன். ஆகட்டம்பா. ஐயோ எல்லாம் எந்திரிங்க, என்ன இப்படி தூங்குறீங்க? என்னை கோரி கடூரமான தளத்தை செய்கிறாயே யார் நீ? சாமி நிகண்டகரியே ஆண்டு வரக்கூடியே நான் ஒரு தவமுனி. ஆனா நிகண்டகரியிலே எனக்கு நிறையாக எதிரிகள் நிறைய இருக்கிறாங்க சுவாமி. அதனால உனக்கு எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கின்றது. அதனால் உன் உயிருக்கு ஆபத்தாக இருக்குது. சரி, சாகாதபுரம், ஏகாதபுரம், அணியாத செல்வம் 6 கையிலேயே எனக்கு சாவு வரக்கூடாது சொல்லுவானே. அப்பா நீ கேட்பது நியாயம்தான். சாகாத வரம், வேகாத உடல், போகாத செல்வம், அழியாத எனக்கு உயிர் வேண்டும் என்று கேட்கிறாய். அப்பேற்பட்ட ஒரு வரத்தை என்னால் கொடுக்க முடியாது. ஏன் சாமி? இதுவரைக்கும் நான் யாருக்கும் அப்படி கொடுத்ததும் இல்ல, இதுவரைக்கும் நாங்க கொடுக்க கூடாது. ஒரு மனிதன் எப்பொழுது பிறக்கிறானோ அவனுக்கு பிறப்பென்று ஒன்று இருந்தால் இறப்பென்று ஒன்று தலைமை காத்து கொண்டிருக்கிறது. அதனால் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்லி விடுகிறேன். நான் எந்த வரையும் போனாலும் அவனுக்கு கொடுத்தனால அது பலிக்காதுப்பா. ஏன் சாமி? ஏனென்றால் ஆதிசக்தி பார்வதி ஆவட்டவள் நேற்று தினத்திலே என்னிடத்தில் வாக்குவாதம் செய்து கோபித்து போய்விட்டான். மலையாள தேசத்தில் சக்க தேவதையாக ஒருவருடைய காலத்திற்கு நீ போய் என்று சபித்து விட்டேன். அவ போகும்போது எந்த பக்தர்களுக்கும் சித்தர்களுக்கும் இந்த ஒரு வருட காலம் உன்னை பிரிந்திருக்கும் வேளையில் நீ வரம் கொடுத்தா பலிக்க கூடாதுன்னு சபித்து போயிருக்கிறான். அதனால நான் உனக்கு வரம் கொடுத்தா கட்டாயம் அது பலிக்காது. நான் என்ன செய்வது? உன்னை நம்பி வந்தேன் ஆண்டவா. நம்பினோரை கைவிடப்பட மாட்டார் இந்த நடராஜனுடைய வாக்கு. ஆனால் நான் வரம் கொடுத்தால் தான் உனக்கு பலிக்காது. என் மனைவியாவிலே கூடிய ஆதிசக்தி உனக்கு வரம் கொடுத்தா கட்டாயம் பலிக்கும். அதனால மலையாள தேசத்தில் ஜக்க தேவதையா என் மனைவி இருக்கிறார். அவளிடத்து சென்று நீ வேண்டுகிற வரத்தை பெற்றுக்கொள். அப்படியே ஆகட்டும் சாமி. சென்று வா ஆண்டவா, போய் வா. ஓ நமச்சிவாய. பக்கத்துல எழுப்பிடுங்க பார்க்கலாம். காளியா சாருக்கு யாரும் படி கூட